கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் செய்யாத தவறுக்கு உங்கள் மீது பழியானது சுமத்தப்பட்டு உங்களுடைய பெயர் கெட்டுப்போன ஒரு தருணங்கள் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். உங்களுடன் இருக்கக்கூடிய நபர்கள் ஏதேனும் ஒரு தவறையோ அல்லது ஊமைத்தனமான ஒரு சேட்டைகளை செய்தால் கூட அதனுடைய பிரச்சனைகள் உங்கள் பக்கம்தான் வந்து திரும்பி நிற்கும். ஆனால் அந்த தவறு செய்த மனிதன் நான் தான் செய்தேன் என்று ஒப்புக்கொள்ளாமல் இவன்தான் காரணம் என்று மற்றவர்களுடன் சேர்ந்து ஜால்ரா தட்டிய ஒரு காலங்களும் நிச்சயமாகவே இருக்கும். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒன்று நிச்சயமாகவே புரிந்திருக்கும். நம்ம எது செய்தாலும் யார் என்ன செய்தாலும் நம்ம நேர்மையாக இருக்கணும், மற்றவங்களை மாட்டி கொடுக்க கூடாது என்ற எண்ணத்தில் நம்ம இருப்பதால மட்டுமே தான் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று நீங்கள் நினைத்த ஒரு தருணங்கள் அதுவாகவே மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது உங்களை எந்த அளவுக்கு கட்டத்தில் போய் தள்ளியிருக்கும் என்பது இந்த ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாகவே உங்களுக்கு புரியும். மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள மிகவும் வேதனை தரக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த வேதனைகளை தரக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா? நம்ம செய்யாத ஒரு தவறுக்காக நம்முடைய பெயர் பாதிக்கப்படுவது. அது வரைக்கும் நீங்கள் சமூகத்திலும் உங்களுடைய குடும்பத்திலும் ஏன் நீங்கள் படிக்கக்கூடிய இடங்களிலோ வேலை செய்யக்கூடிய இடங்களில் கூட நல்ல ஒரு பெயரையும் மதிப்பையும் மரியாதையும் உங்களுடைய பெயரை கேட்டாலே 4 பேர் உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சம்பாதித்து வைத்தீர்கள். ஆனால் புதிதாக ஒரு நபரோ அல்லது நீண்ட நாட்கள் பழகிய ஒரு உறவுகளோ உங்களை தேடி வந்து சில நாட்கள் கூட ஆகாமல் நீங்கள் இதுவரைக்கும் சேமித்து வைத்த பெயரை அவர்கள் பொறாமை கண்ணால் பார்த்துவிட்டு உங்களுக்கு எப்படியாவது ஒரு கெட்ட பெயரை வர வைக்க வேண்டும் என்று நினைத்து தேவையில்லாத ஒரு செயல்களை இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்து கொண்டுமே தான் இருக்கிறார்கள். இதனால உங்களுடைய பெயர் இந்த ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இதுக்கப்புறமா அமைதியாக இருந்தால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு உங்களை போக வைத்துவிடும் என்பதை இப்பொழுதாவது கொஞ்சம் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டது. உண்மை என்ன என்பது உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் அதை மற்றவர்களுக்கு புரிய வைப்பது மிகவும் ஒரு கடினமான ஒரு விஷயமாகவே இருந்ததால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் சின்ன சின்ன கவலைகளும் கஷ்டங்களும் ஏற்பட்டு அது உங்களுடைய மனதையே இன்னும் காயப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அனுபவங்கள் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். சிலர் முழு உண்மைகளையும் அறியாமல் உங்களை பற்றி ஒரு கருத்தை உருவாக்கிய ஒரு காலகட்டங்கள் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். உங்களுடைய பக்கங்கள் இருக்கக்கூடிய விளக்கத்தை கேட்காமல் ஒரு முடிவுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு சந்தர்ப்பத்தை சந்தித்த ஒரு காலகட்டங்களும் நிச்சயமாகவே இருக்கலாம். அந்த நேரத்தில் உங்களுக்குள்ள ஏற்பட்ட மனவேதனைகள் சாதாரணமானதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. இத்தனை நாட்கள் நான் அமைதியாகவும் பொறுமையாகவும் சேமித்து வைத்த இந்த என்னுடைய மரியாதை இப்படி ஒரு நிமிடத்தில் கரைந்து விட்டதை இன்று நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட ஒரு குழப்பங்கள் தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்க உங்களை நியாயப்படுத்த எத்தனையோ தடவைகள் முயற்சிகள் செய்தீங்க. நடந்த உண்மைகளை சொல்ல நீங்கள் முயற்சிகளும் செய்தும் பார்த்தீங்க. ஆனால் சில நேரங்கள்ல சூழ்நிலைகளும் கிரகங்களும் நீங்கள் என்ன சொல்ல வாரீர்கள் என்பதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தாது. அப்படிப்பட்ட சில சிக்கல்களில் தான் நீங்கள் மாட்டிக்கொண்டு சில அவமானங்கள் இன்னும் உங்களுடைய பெயரில் அப்படியே இருந்து கொண்டே தான் இருக்கும். அதே ஒரு நேரத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு ஆதரவுகள் என்பதை யாரிடம் இருந்தும் கிடைக்காது. நீங்கள் எது கூறினாலும் உங்களை யாருமே மதிக்க மாட்டார்கள். அந்த இடத்தில் உங்களை நிச்சயமாகவே தள்ளியிருக்கும் சில நபர்கள் சில செயல்களை செய்த காரணத்தினால் இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஏற்பட்டு கொண்டு அது கஷ்டங்களையும் கவலைகளையும் தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவழைத்திருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே நீங்கள் ஆரம்பித்த தொழில் வாழ்க்கையிலோ அல்லது நீங்கள் உங்களை நம்பி செய்த சில விஷயங்களிலோ தேவையில்லாத ஒரு துரோகமானது நீங்கள் நம்பிய ஒரு நபரால் நிச்சயமாகவே ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம் எனப்படக்கூடிய தொழில் ஸ்தானமாகவே இதுவரைக்கும் அமைந்திருக்கிறது. இந்த இடத்தில் சனியின் பார்வைகளும் களத்திரஸ்தானமான 7ஆம் வீட்டில் ஏற்பட்ட ராகுவின் சஞ்சாரங்களும் கூட்டு தொழிலில் உங்களுக்கு ஒரு மாபெரும் துரோகத்தை அரங்கேற்றி ஆனால் அந்த துரோகங்கள் எப்படி ஏற்பட்டது என்று தெரியாமல் உங்களையே யோசிக்க வைத்த ஒரு தருணங்களும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் இந்த துரோகத்தை உங்களால் வாழ்க்கைக்குள்ள மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு துரோகமாக மட்டும்தான் இது நிச்சயமாகவே மாறியிருக்கும். தொழிலில் உங்களுக்கு வலதுகரமாக இருந்த மேலாளரோ அல்லது உங்களுடைய பார்ட்னரோ உங்களை
உங்களுக்கு தெரியாமல் கணக்கு வழக்குகளில் தில்லுமுள்ளுகள் செய்வது, வாடிக்கையாளர்களை தன் பக்கம் இழுத்து கொண்டு உங்களை அப்படியே ஓரம் கட்டுவது, முதலீட்டையும் உழைப்பையும் உங்களிடமிருந்து உறிஞ்சிவிட்டு லாபம் வரக்கூடிய நேரத்தில் உங்களை துரோகியாக சித்தரித்து தொழிலை விட்டு உங்களை துரத்துவது போன்ற செயல்களில் இப்பொழுது ஈடுபட்டு கொண்டு தான் உங்களுடைய பார்ட்னரோ அல்லது உங்க கூட இருக்கக்கூடிய நபரோ இருந்து கொண்டிருக்கிறார். எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அல்லது அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை தேடி கொடுத்துவிடும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். திங்கட்கிழமை நாட்கள்ல பால் அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். ராகு கேது மற்றும் சனியின் தாக்கத்தால் உங்களுடைய முன்னேற்றத்தில் இருந்த திருஷ்டிகளும் தடைகளும் நீங்கி ஜாதகத்தில் சந்திரனின் பலம் என்பது பெருக திங்கட்கிழமை தோறும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிய ஒரு வழிபாடு இருக்கிறது. இதை நீங்க திங்கட்கிழமை அதிகாலையில செய்தாலும் சரி அல்லது மாலை நேரத்தில் நீங்கள் செய்தாலும் சரி, உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து இதனை செய்து வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். அந்த அளவுக்கு இந்த ஒரு அபிஷேகமும் இந்த ஒரு வழிபாடும் நீங்க சக்தி வாய்ந்ததாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கருதப்படும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய தடைகளும் திருஷ்டிகளும் நீங்குவதற்கும் ஜாதகத்தில் சந்திரனுடைய பலமானது பெருகுவதற்கும் திங்கட்கிழமை தோறும் நீங்கள் செய்யக்கூடிய எளிய சிவ வழிபாடு மாபெரும் எண்ணிய ஒரு பலனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நீங்கள் முடிந்த அளவுக்கு சிவன் பெருமானை நீங்கள் திங்கட்கிழமை நாட்களில் அது சிவனுக்கு நீங்கள் பால் அபிஷேகமாகவும் வாங்கி கொடுக்கலாம். அபிஷேகத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அதை நீங்கள் வாங்கி கொடுத்து அந்த ஆராத்தனை காட்டுவதை உங்களுடைய கண்களால் மட்டும் நீங்கள் திங்கட்கிழமை நாட்களில் தொடர்ந்து பார்த்து கொண்டே பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகள் என்பது ஏற்படவே ஏற்படாது. இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். திங்கட்கிழமையில் சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு பசுவின் தூய பால் அபிஷேகங்களை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை செய்து கொடுக்கும். வெள்ளை நிற மலர்களை சாற்றி வழிபடலாம். மேலும் ஏழை எளியவர்களுக்கு உங்களால முடிந்த அளவுக்கு ஒரு நபர்களுக்காவது நீங்கள் இந்த திங்கட்கிழமை நாட்கள்ல சிவன் கோவிலுக்கு சென்று விட்டு வரும் பொழுது ஒரு நபர்களுக்காவது நீங்கள் அன்னதானங்கள் வழங்குங்கள். அல்லது தயிர் சாதத்தையாவது நீங்கள் தானமாக கொடுக்கலாம். இதை மட்டும் நீங்கள் கொடுத்து பாருங்கள். அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். தோஷங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கிவிடும். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி பொருளாதார முன்னேற்றத்தையும் புத்தி தெளிவையும் தங்கும் தடையும் இன்றி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நல்ல நிகழ்வுகளும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டுவிடும். இப்படிப்பட்ட நேரங்களும் விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுகிறதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இனிமேல் வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கடகம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு அரசு சார்ந்த உதவிகள் இப்பொழுது கிடைத்து மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் நல்லதாகவே மாறிவிடும். நெருக்கமானவர்களிடம் அனுசரித்து சென்றால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்தபடி சில விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுற்றுலா துறைகளில் புதிய மாற்றங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்படும். அனுபவம் மிக்கவர்கள் அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைத்து நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்கள் கூட இனிமேல் பெரிய ஒரு மாற்றங்களுக்கு கொண்டு போக ஆரம்பிக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுதந்திர மனப்பான்மை என்பது அதிகரிக்கும். அப்படித்தான் நீங்கள் இருக்கவும் இந்த ஒரு காலகட்டத்தில் விரும்புவீர்கள். புதிய ஆடைகளும் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு நாட்களும் இதுவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உத்தியோக பணிகளில் ஆதரவான ஒரு சூழல்கள் ஏற்பட்டு மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். அப்படிப்பட்ட நல்ல நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த நல்ல நிலைமைகளை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காலங்களையும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்குதா இல்லையா என்பதையும் ஒரு முறைக்கு பல முறை இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.
உங்களுக்கு ஒரு மாபெரும் துரோகத்தை அரங்கேற்றி, ஆனால் அந்த துரோகங்கள் எப்படி ஏற்பட்டது என்று தெரியாமல் உங்களையே யோசிக்க வைத்த ஒரு தருணங்களும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் இந்த துரோகத்தை உங்களால் வாழ்க்கைக்குள்ள மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு துரோகமாக மட்டும்தான் இது நிச்சயமாகவே மாறியிருக்கும். தொழிலில் உங்களுக்கு வலதுகரமாக இருந்த மேலாளரோ அல்லது உங்களுடைய பார்ட்னரோ உங்களுக்கு தெரியாமல் கணக்கு வழக்குகளில் தில்லுமுள்ளுகள் செய்வது, வாடிக்கையாளர்களை தன் பக்கம் இழுத்து கொண்டு உங்களை அப்படியே ஓரம் கட்டுவது, முதலீட்டையும் உழைப்பையும் உங்களிடமிருந்து உறிஞ்சிவிட்டு லாபம் வரக்கூடிய நேரத்தில் உங்களை துரோகியாக சித்தரித்து தொழிலை விட்டு உங்களை துரத்துவது போன்ற செயல்களில் இப்பொழுது ஈடுபட்டு கொண்டு தான் உங்களுடைய பார்ட்னரோ அல்லது உங்க கூட இருக்கக்கூடிய நபரோ இருந்து கொண்டிருக்கிறார். எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அல்லது அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை தேடி கொடுத்துவிடும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். திங்கட்கிழமை நாட்கள்ல பால் அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். ராகு கேது மற்றும் சனியின் தாக்கத்தால் உங்களுடைய முன்னேற்றத்தில் இருந்த திருஷ்டிகளும் தடைகளும் நீங்கி ஜாதகத்தில் சந்திரனின் பலம் என்பது பெருக திங்கட்கிழமை தோறும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிய ஒரு வழிபாடு இருக்கிறது. இதை நீங்க திங்கட்கிழமை அதிகாலையில செய்தாலும் சரி அல்லது மாலை நேரத்தில் நீங்கள் செய்தாலும் சரி, உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து இதனை செய்து வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். அந்த அளவுக்கு இந்த ஒரு அபிஷேகமும் இந்த ஒரு வழிபாடும் நீங்க சக்தி வாய்ந்ததாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கருதப்படும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய தடைகளும் திருஷ்டிகளும் நீங்குவதற்கும் ஜாதகத்தில் சந்திரனுடைய பலமானது பெருகுவதற்கும் திங்கட்கிழமை தோறும் நீங்கள் செய்யக்கூடிய எளிய சிவ வழிபாடு மாபெரும் எண்ணிய ஒரு பலனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நீங்கள் முடிந்த அளவுக்கு சிவன் பெருமானை நீங்கள் திங்கட்கிழமை நாட்களில் அது சிவனுக்கு நீங்கள் பால் அபிஷேகமாகவும் வாங்கி கொடுக்கலாம். அபிஷேகத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அதை நீங்கள் வாங்கி கொடுத்து அந்த ஆராத்தனை காட்டுவதை உங்களுடைய கண்களால் மட்டும் நீங்கள் திங்கட்கிழமை நாட்களில் தொடர்ந்து பார்த்து கொண்டே பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகள் என்பது ஏற்படவே ஏற்படாது. இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். திங்கட்கிழமையில் சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு பசுவின் தூய பால் அபிஷேகங்களை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை செய்து கொடுக்கும். வெள்ளை நிற மலர்களை சாற்றி வழிபடலாம். மேலும் ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு நபர்களுக்காவது நீங்கள் இந்த திங்கட்கிழமை நாட்கள்ல சிவன் கோவிலுக்கு சென்று விட்டு வரும் பொழுது ஒரு நபர்களுக்காவது நீங்கள் அன்னதானங்கள் வழங்குங்கள். அல்லது தயிர் சாதத்தையாவது நீங்கள் தானமாக கொடுக்கலாம். இதை மட்டும் நீங்கள் கொடுத்து பாருங்கள். அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். தோஷங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கிவிடும். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி பொருளாதார முன்னேற்றத்தையும் புத்தி தெளிவையும் தங்கும் தடையும் இன்றி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நல்ல நிகழ்வுகளும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டுவிடும். இப்படிப்பட்ட நேரங்களும் விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுகிறதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இனிமேல் வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கடகம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு அரசு சார்ந்த உதவிகள் இப்பொழுது கிடைத்து மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் நல்லதாகவே மாறிவிடும். நெருக்கமானவர்களிடம் அனுசரித்து சென்றால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்தபடி சில விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுற்றுலா துறைகளில் புதிய மாற்றங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்படும். அனுபவம் மிக்கவர்கள் அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைத்து நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்கள் கூட இனிமேல் பெரிய ஒரு மாற்றங்களுக்கு கொண்டு போக ஆரம்பிக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுதந்திர மனப்பான்மை என்பது அதிகரிக்கும். அப்படித்தான் நீங்கள் இருக்கவும் இந்த ஒரு காலகட்டத்தில் விரும்பி